இந்த காணொளியை காணக்கூடிய உங்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் சம்மந்தமாக தான் இந்த காணொளியை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது என்ன மாதிரியான ஒரு விஷயம்னாக்கா 25/7/2024 அதாவது கடந்த மாதம் 25ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த உத்தரவு யாருக்குனாக்கா கமிட்டிக்கும் பிஎஸ்எல் நிதி நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் மீது எழுந்திருக்கக்கூடிய புகார்களை விசாரிக்க அமைக்கப்பட்ட RS விர்க் தலைமையிலான ஒரு ஜட்ஜு குழுவுக்கு தான் அந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தில் என்னென்னாக்கா RM லோதா கமிட்டி இது வரைக்கும் ரீஃபண்ட் விஷயத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்து எவ்வளோ பேருக்கு பணம் கொடுத்துருக்கீங்கன்ற ஸ்டேட்டஸையும், அடுத்து இந்த நிதி நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் மீது எழுந்த புகார்களை விசாரித்து எவ்வளோ சொத்துக்கள் விற்கிறதுக்கு தயாராக இருக்குது, மீதி எவ்வளோ கேஸ்கள் முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது, அது சம்மந்தமாக எங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும். அதாவது 8/8/2024 கடந்த 8ஆம் தேதி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் கமிட்டி சைட்லேருந்தும் அந்த நில புகார்களை விசாரிக்கக்கூடிய RS விர்க் தலைமையிலான கமிட்டியும் சில அப்டேட்டுகளை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட் வழியாக செபிக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். அது நமக்கு எல்லாமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக தான் இருக்குதுங்க. பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தை கவனிக்கக்கூடிய RM லோதா கமிட்டி இதுவரைக்கும் 19,000 வரை உள்ள முதலீட்டாளர்களுக்கு சரியான பதிவு செஞ்சவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் ₹1 19,000 வரைக்கும் பேமெண்ட் வரலையா அவங்களுடைய ஆவணங்களை ரெட்டிஃபை அதாவது எடிட் ஆப்ஷன் பண்ணி மீண்டும் பணத்தை பெறக்கூடிய வசதியும் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்மளில் பல பேர் எடிட் ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணி பேமெண்ட் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் இன்னும் ஒரு சிலருக்கு வராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கமிட்டி சைட்லேருந்து சரியான தகவலை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு வார்னிங் தெரிவித்து இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 29ஆம் தேதி சரியான தகவலோடு நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்எல் நிதி நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் மீது எழுந்த புகார்களை விசாரிக்கக்கூடிய RS விர்க் சரியான தகவலோடு அவருடைய தாக்கல் எல்லாமே அப்டேட் கொடுத்துருக்காரு உச்சநீதிமன்றத்துக்கு. இன்னும் பேலன்ஸ் 231 வழக்குகள் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே முடிக்க சொல்லி உச்சநீதிமன்றமும் அறிவித்திருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் R விர்க் நிறைய விஷயங்களை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஎஸ்எல் நிதி நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் மீது எழுந்த புகார்களை விசாரித்து எந்தெந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கான், அதில் ரிஜெக்ட் செய்யப்பட்ட புகார்கள் எது, அக்செப்ட் செய்யப்பட்ட புகார்கள் எதுன்ட்டு தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணி மிக தெளிவாக சுப்ரீம் கோர்ட்டில் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் உள்ள பிஎஸ்எல் நிறுவன சொத்துக்கள் மீது எழுந்த புகார்களை விசாரித்து அது மூலமாக சரியான தகவல்களை ஆராய்ஞ்சி மீட்டெடுக்கப்பட்ட சொத்துக்களினுடைய விவரங்களை மாநில வாரியாக வெளியிட்டிருக்காரு. அது மிக மிக சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தை அப்டேட் உச்சநீதிமன்றத்துக்கு சரியான தகவலோடு இவர் கொடுத்துருக்கிறதுனால அடுத்த கட்டமாக இவருடைய பதவி காலம் என்பது செப்டம்பர் 30, 2024 முடியுது. அதுக்குள்ளே மீதி பேலன்ஸ் இருக்கிற 231 வழக்குகளுடைய விவரங்களை நான் விசாரிச்சுட்டு இந்த உச்சநீதிமன்றத்தில் நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் தகவல் சொல்லியிருக்காரு. இந்த தகவலை எப்போ அவர் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு தேதினாக்கா ஆகஸ்ட் 29, 2024 அன்னைக்கு நான் இந்த கேஸ் முழு விவரம் தாக்கல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தை கவனிக்கக்கூடிய RM லோதாவும் அந்த தேதியில் 29 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு ரீஃபண்ட் விஷயத்தில் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ முதலீட்டாளர்கள் பண்ணியிருக்கோம், எது வரைக்கும் பேமெண்ட் கொடுத்துருக்குறோன்ற டீட்டெயில்ஸும் பதிவு பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லேட்டஸ்ட்டாக மிக மிக ஒரு அருமையான தகவல் கிடைச்சிருக்குது. அந்த அருமையான தகவல் என்னன்னாக்கா உச்சநீதிமன்றம் 8/8/2024 அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. அதில் என்ன மாதிரியான உத்தரவுனாக்கா செபி தொடர்ந்து இந்த சொத்துக்களை விற்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் நிலப்புகார்களை விசாரிக்கக்கூடிய RS விர்கனுடைய பதவி காலத்தை நீட்டிக்க சொல்லியும் போயிட்டு இருந்தது. மறுபக்கம் அவர் விசாரித்த சொத்துக்கள் சரியான முறையில் இருக்கிறத வச்சு அதன் அடிப்படையில் சொத்துக்களை விற்கிறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து அதாவது 24/9/2021 தொடர்ந்து கேட்டுட்டு வந்தாங்க. அவங்க செபி வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னாக்கா 2 வகையில் நாங்கள் விற்கிறோம் சொத்தை. செபியும் RM லோதா கமிட்டியும் இணைஞ்சு நாடு முழுவதும் உள்ள 1000 சொத்துக்கள் அதாவது வில்லங்கம் இல்லாத ஒரு 1000 சொத்துக்களை தேர்ந்தெடுத்துக்கிறோம். அந்த 1000 சொத்துக்களினுடைய அடிப்படை பேசிக் ரேட் 3213 கோடி அளவுக்கு விற்பனை ஆகும். இதுக்கு மேலே ஏலத்தை விட்டு அதாவது
3213 கோடிக்கு மேலே வந்து ஏலம் விடும்போது அதிகமான தொகைக்கு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த 1000 சொத்துக்களை வந்து நாங்கள் விற்கக்கூடிய பர்மிஷன் கொடுக்கணும்னு ஒன்று கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு வகையில் ஏலத்தை விடுறதுக்கும் 2வது ஆப்ஷனாக கேட்டிருந்தாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக. நல்லா புரியுதுங்களா? டிஸ்ட்ரிக்ட் வைஸானாக்கா இப்போ நான் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 4 இடத்துல பிஎஸ்எல் நிதி நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் இருக்குதுன்னா 4 இடத்துல இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து ஒரே ஒரு ஏலதாரருக்கு கொடுக்கறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் கமிட்டி கேட்டிருந்தாங்க. அதாவது சிறு சிறு பகுதிகளாக வந்து பிரித்து விற்காம மாவட்ட வாரியா, அதாவது இது வந்து ஆக்சுவலாக வந்து சிறு சிறு பகுதிகளாக பிரித்து விற்கிற மாதிரி தான் கணக்கு. ஏன்னாக்கா இந்தியா முழுவதும் உள்ள 3,70,000 சொத்துக்கள் இருக்குது பிஎஸ்எல் நிறுவனத்துக்கு. இந்த இந்தியா முழுவதும் உள்ள சொத்துக்களை வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிரிக்கிறோம். அப்போ வந்து சிறு பகுதியாக தான் பிரிக்கிற மாதிரி கணக்கு. பட் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்க்கும்போது பல்க் சேலிங், ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சொத்துக்களை வந்து ஒருத்தர் தான் ஏலம் ஹையஸ்ட்டாக கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த வகையில் வந்து 2த்தையும் உச்சநீதிமன்றம் கன்சிடர் பண்ணி, அதாவது 1000 சொத்துக்களை இந்தியா முழுசும் உள்ள சொத்துக்களை தேர்ந்தெடுத்து விற்கிறது ஒரு வகையிலும், மற்றொரு வகையில் வந்து 192 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பிஎஸ்எல் நிதி நிறுவனத்தினுடைய சொத்துக்கள். அந்த 192 டிஸ்ட்ரிக்டில் உள்ள சொத்துக்களை வந்து டிஸ்ட்ரிக்ட் வாரியாக விற்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதை வந்து இப்போதைக்கு உச்ச நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்குனாக்கா, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து நீங்கள் இந்த சொத்துக்களை விற்கணும். அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள மிகப்பெரிய ஏலம் வந்து யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக வந்து 15% இஎம்டி தொகையை வந்து ஏலம் கேட்கும்போது கட்டி ஆகணும்ன்ற மாதிரியும், இந்த ஏலத்துக்கான வெப்சைட் வந்து 21 நாள் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும், அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிவிட்டு முடிக்கணும் அப்படின்ற தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஏலமும் இப்போ வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா முதல் ஆள் கேட்குறாருன்னா, சப்போஸ் 1 கோடி கேட்குறாருன்னா அடுத்த ஆள் வந்து 1 கோடியே 15 லட்சத்துக்கு கேட்கணும். அதுக்கடுத்து அந்த 1 கோடியே 15 லட்சத்தில் 15% இன்க்ரீஸ் பண்ணி கேட்கணும் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இங்கே வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மிக விரைவில் வந்து பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தை முடிக்க போகிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக நான் தகவல் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பினாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட. அதாவது ஒரு 10 ஆண்டுகளாக வந்து சகாரா மற்றும் பிஎஸ்எல் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த ஏழை மக்கள் வந்து இந்த பணத்தை பெற முடியாமலையும் கமிட்டி கிட்டேருந்து சரியான தகவல் இன்றியும் அல்லோலப்பட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, இதுக்காக வந்து உச்சநீதிமன்றத்தால் தனியாக ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அந்த கமிட்டி வந்து ரீஃபண்ட் விஷயத்தை வந்து சிறு சிறு அளவிலான பணத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் தெரிவித்தாங்க. பட் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னாக்கா, நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த முதலீட்டாளர்களுடைய தகவல்கள் அனைத்தும் வந்து உங்கள் கிட்ட இருக்கும்போது அவர்களுடைய ஆவணங்களின் அடிப்படையில் பணத்தை கொடுக்கறது எந்த வகையில் வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பினாங்க. ஏன்னா நிறைய பேர் ஆவணங்களை இழந்துட்டு நிற்கிறாங்க. இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ண 1 பில்லு 2 பில்லுக்கு தான் பேமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயத்தையும் எழுப்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த அனைத்து மக்களும் வந்து ஏழை எளிய மக்கள். அதனால் வந்து துரிதமாக செயல்பட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு சில ஆலோசனைகளை வழங்கி இந்த மத்திய அரசு துரிதமான நடவடிக்கையின் மூலமாக இந்த மக்களுக்கு பணத்தை குறைக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை வழங்கினாங்க. எதிர்க்கட்சிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆளக்கூடிய மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தில் அமைக்கப்பட்ட கமிட்டி ஒரு சில நடவடிக்கைகள் துரிதமாக எடுத்தாலும் உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தின் பேரிலே ஒரு சில நடவடிக்கைகள் வந்து துரிதமாக நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னாக்கா இங்கே பார்க்கக்கூடிய இந்த பேஜில் என்கொயரி ஸ்டேட்டஸில் போயிட்டு 2019 யார் யார் பதிவு பண்ணீங்களோ அவங்களுடைய ஆவணங்களை செக் பண்ணும்போது ஒரு சில நல்ல அப்டேட் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா டெபாசிட், அதாவது சிடிபி பண்ணியிருக்கக்கூடிய 3 லட்ச ரூபாய் வரை உள்ள முதலீட்டாளர்களுக்கு அப்டேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அவங்களுடைய வங்கி கணக்கு, அப்புறம் வந்து அவங்களுக்கு நில ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா, யார் யார் லேண்ட் அலாட்மெண்ட் எஸ் கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து 3 லட்ச ரூபாய் வரை முதலீடு செய்த முதலீட்டாளருக்கு அப்டேட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னாக்கா லாஸ்ட் டைமாக பார்க்கறதுனா ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் தான் பண்ணி வச்சுருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னே. இப்போ வந்து 3 லட்ச ரூபாய் வரை உள்ள முதலீட்டாளர்களுக்கு அவங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே உதாரணத்துக்கு பாருங்கள், எஸ் முனியம்மா இவங்க பாருங்கள், பாண்ட் நம்பர் 115. இவங்க வந்து 1 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த பாண்டுக்கு. அவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் பாருங்கள், பிஎஸ்எல் நிதி நிறுவனத்தால் நில ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னு காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பேர்லேயே 120 2 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்காங்க.
அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சிஎல் நிதி நிறுவனத்தால் லேண்ட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு கஸ்டமர் 3 லட்ச ரூபாய் வரை உள்ள முதலீட்டாளர்களுக்கு அப்டேட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 3 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள முதலீட்டாளர்களுக்கு இன்னும் அப்டேட் வந்து வெரிஃபிகேஷனே பண்ணல. இங்கே உதாரணத்துக்கு பாருங்கள், விஜயா அப்படின்ற ஒரு கஸ்டமருக்கு பாருங்கள் 972 பாண்ட் நம்பர் பாருங்கள், 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இன்னும் அதாவது கமிட்டி உங்களுடைய பேமெண்ட் சம்மந்தமாக வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணல, வெயிட் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள் 973 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க, இன்னும் கன்சிடருக்கு எடுக்கல அப்படின்ட்டு. அதே பெண்மணி பார்த்தீங்கன்னா 475 பாண்ட் நம்பரில் பாருங்கள் 2,50,000 ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த கஸ்டமரில் பார்த்தீங்கன்னா 4,50,000 ரூபாய் டெபாசிட் பணமே இருக்குது. இவங்களுக்கான வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கமிட்டி கன்சிடர் பண்ணலை, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 லட்ச ரூபாய் வரைக்கும் இவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுருந்தாலும் இப்போதைக்கு அடுத்த கட்டமாக ஒரு பேமெண்ட் வந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா சொத்துக்கள் விற்பனையில் வந்து கமிட்டி வந்து துரிதமான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சுப்ரீம் கோர்ட் உருவாக்கியிருக்கு. ஏன்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக விற்க சொல்லியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக 192 டிஸ்ட்ரிக்டில் வைஸாக இருக்கக்கூடிய சொத்துக்களை 192 ஏலத்து மூலமாக விற்றுருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஆர்எஸ் விற்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ சொத்துக்கள் வந்து நாங்கள் சரியான முறையில் திருத்தம் செஞ்சு சொத்துக்களை இன்றைக்கி விற்கிறதுக்கு தயார் நிலையில் வச்சுருக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 10,000த்துக்கு மேற்பட்ட சொத்துக்கள் ஆல்ரெடி 2020 ஏலத்துக்கு விட்டாங்க. பட் இப்போதைக்கு பாருங்கள் 15,000 சொத்துக்கள் மேலான சொத்துக்களை தமிழ்நாட்டிலே வந்து மீட்டு எடுத்திருக்காங்க. ஏன்னாக்கா கமிட்டி சைட்லேருந்து இதெல்லாம் மிகப்பெரிய வேலைகள் வந்து ரெக்கவரி சைடில் போயிட்டுருக்கு. ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்னா 2014 2017 வரைக்கும் வழக்குகள் வந்து தொடர்ந்து வந்து உச்சநீதிமன்றத்தில் போயிருந்த நிலையில் இந்த சொத்துக்கள் மீது வந்து அரசியல் பின்புலத்தில் நிறைய பேர் போலியான பத்திரப்பதிவுகள் எல்லாமே வந்து நடத்தியாச்சு. அதெல்லாம் விசாரித்து தான் இப்போ வந்து கமிட்டி வந்து இந்த சொத்துக்களை மீட்டு எடுத்திருக்காங்க. எனவே மிகப்பெரிய ஒரு அப்டேட் கிடைக்க போகுது தான் மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா இது வரைக்கும் 19,000 வரைக்கும் நீங்கள் ரீஃபண்டு வாங்கியிருந்தாலும் முதல் சான்றிதழுக்கும் கடைசி சான்றிதழும் வச்சு பதிவு பண்ணவங்களுக்கு 2 ஆவணங்களுக்கான பணத்தை கூட நிறைய பேருக்கு வந்து கமிட்டி செலுத்தியிருக்காங்க. அந்த வகையில் அவங்களுக்கும் ரீஃபண்டு கிடைக்கும், முழுமையான ரீஃபண்டு கிடைக்கிறதுக்கு கமிட்டி நடவடிக்கை எடுக்கும். ஏன்னாக்கா அவங்க காட்ட போதுமான பணம் இல்லாததுனால தான் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட கடத்திட்டு வந்தாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் வந்து நமக்கு நல்லதாக அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கூடிய விரைவில் வந்து அடுத்த கட்டமான பேமெண்ட்டுக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை மும்பை அட்ரஸுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வரும் அப்படின்றதான் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அது வந்து ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே வருதா இல்லை செப்டம்பருக்குள்ளே வருதான்னு தெரியாது. ஏன்னாக்கா செப்டம்பர் 30க்குள்ளே வந்து ஆர்எஸ் விற்குனுடைய விசாரணைகள் அனைத்தும் முடிஞ்சு எல்லாமே ஒரு நிலைக்கு வந்துட்டாலும் இந்த சொத்துக்கள் மீதான ஏலத்தை வந்து கூடிய விரைவில் வந்து கமிட்டி அனௌன்ஸ் பண்ணும். அதுக்காக ஒரு வெப்சைட்டும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த வெப்சைட்டில் தான் வந்து சொத்துக்களை ஏலம் கேட்க முடியும். எனிவே இந்த நியூஸுகள் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டமான நடவடிக்கைகள் என்ன இருக்க போகுது அப்படின்றது யூகிக்கிறத விட சரியான தகவல் வந்து கமிட்டி கிட்டேருந்து கிடைக்கும் போது சரியான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.